ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம பவர்ஃபுல் பிரின்ஸோட செகண்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஜியாங்ஷு அரண்மனைக்குள்ள நுழையிறதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல பிரின்ஸ் வந்துட்டாரு அப்படின்னு அங்க இருக்கிற அத்தனை பேரும் காலில் விழுந்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க, தானியாவோட சேர்த்து தான். ஆனா தானியா மாதிரி எல்லா பொண்ணுங்களுமே ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் உட்கார வச்சிருக்காங்கிறதால வர பிரின்ஸ் முன்னாடியே தெரிஞ்சவனா இருந்தா கூட நம்ம தானியாவால கண்டுபிடிக்க முடியல. ஜியாங்ஷு உட்கார்றான், ராஜா அமைதியா பாத்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அதிக பிரசங்கித்தனமா இந்த லியாங் ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க வீட்டு பொண்ணு இளவரசர் வந்திருக்காரு, நான் அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக்க வாசிச்சு காட்ட போறேன், தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே ஜியாங்ஷு அப்படி தப்பு இருக்கும்னா எதுக்கு வாசிக்கணும் அப்படின்னு இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறான். லியாங் குடும்பத்தோட பொண்ணு அழுதுட்டே அங்கிருந்து கிளம்பிட அங்க நம்ம தானியா மின்னாலாம் சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டா அடுத்து ஒவ்வொருத்தங்களா எந்திரிச்சு சரி ஜியாங்ஷுவை சமாதானப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது ஒரு பிரின்சஸ் உட்கார்ந்திருந்தாலே அவ எஞ்சிடுறா. அந்த பொண்ணுக்கு சரியா வாசிக்க தெரியாது, அவ போனா போயிட்டு போறா. ஆனா இப்ப நடந்த காம்படிஷனோட வின்னர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா, தானியா தான். அவ வாசிச்சு காட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல தானியா ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறா. ஏற்கனவே ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி இங்க வெளியே அமிச்சிட்டான், அடுத்து நம்மள அசிங்கப்படுத்த போறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே உங்க நம்ம ஜியாங்ஷு பாக்குறான். நான் ஒன்னும் மியூசிக் கச்சேரி கேட்கறதுக்காக இந்த இடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிடுறான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம தானியாவும் போய் அந்த இடத்துல உட்காந்துக்க, நான் ஒரு முக்கியமான ஆளை நீங்க மீட் பண்ணியே ஆகணும் ராஜா, அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே ராஜா யாருப்பா அது அப்படின்னு ஜியாங்ஷு கிட்ட கேக்குறாரு. ஜியாங்ஷு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல 4 பேர் சேர்ந்து ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு லேடிஸ் எல்லாம் பயந்து போயிடுறாங்க. தானியா முகத்தை மூடிக்கிட்டு என்னது இது இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு, இதனாலதான் இந்த ஊர்ல எல்லாருமே ஜியாங்ஷுவை பார்த்தா பயப்படுறாங்க, பிரின்ஸா இருந்தா கூட ஒருத்தனும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி வர மாட்டேங்கிறான்னு திட்டிக்கிட்டு இருக்க. உடனே எங்க டெட் பாடி வந்ததை பார்த்ததுமே ராணி ஏஞ்சிடுறாங்க. இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் நாங்க வெளியே போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க இருக்கிற அத்தனை லேடிஸும் கிளம்பி வெளியே போயிட்டு இருக்க. ஒரு பொண்ணு முன்னாடியே போனால லியாங் ஃபேமிலி பொண்ணு, அவ அழுதுட்டே வெளியே நின்னுகிட்டு இருக்கா. அவகிட்ட அவங்க அம்மா போய் சமாதானப்படுத்த ஆரம்பிக்க தானியா ஒண்ணும் தெரியாத மாதிரி அம்மா எதுக்கு வந்திருக்கிற பிரின்ஸ் உங்க குடும்பத்தையே டார்கெட் பண்றாருன்னு கேட்க, அதெல்லாம் இல்லம்மா, எல்லாருக்கிட்டையும் முகத்தை எரிஞ்சு பேசுறதுதான் அந்த பையனுக்கு கை வந்த காலையேன்னு சொல்ல, இல்ல என்கிட்ட எல்லாம் மரியாதையா தான் பேசினாரு, கச்சேரிக்கு வரல வேண்டாம் அப்படின்னு, ஆனா உங்ககிட்ட மட்டும் ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசுற மாதிரி இருக்கு, சரி எதுக்கும் இருக்கட்டும் பாத்துக்கோங்க, எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு தானியா அங்க இருந்து கிளம்புறா. இங்க அந்த டெட் பாடியோட முகத்தை ஜியாங்ஷு ஓபன் பண்றான். ஜியாங்ஷுவை தேடிக்கிட்டு ஒரு ஆள் கோவிலுக்கு கூட செக் பண்ண வந்தாருல, அவரோட பாடி தான் அங்க இருக்கு. இவர் எக்கச்சக்கமான கரப்ஷன்ல நடந்துட்டு இருக்காரு, கலந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க நாட்டை பாதுகாத்துட்டு இருக்கும் போது ராணுவத்துக்கு ஒரு பெரிய காசை இவர் ஆட்டைய போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதனால எங்களுக்கு சாப்பாடு, ட்ரெஸ், காசு அப்படின்னு எதுவும் சேரல. நல்ல வேலை நாங்க மேனேஜ் பண்ணிட்டோம். ஆனா எங்க வீரர்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போனவங்களுக்கு யாரு பதில் சொல்றது? ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா அந்த எதிரி நாட்டு படையெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்கும்னு ஜியாங்ஷு சொல்ல, அங்க இருக்கிற ஒருத்தர் எந்திரிச்சிட்டு என்னதான் இருந்தாலும் இவர்கிட்ட நீ விசாரணை பண்ணிருக்கலாம்ப்பா, எதுக்கு கொன்ன அப்படின்னு கேட்க, நான் அவர் விசாரிக்கலான்னு தான் போனேன், அதுக்கு முன்னாடியே அவர் இறந்து கடந்தாரு, ஆனா என்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை சொல்லக்கூடாதுன்னு இவரை யாரும் கொண்டிருக்காங்க, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு லியாங்கோட அப்பா கிட்ட போய் நம்ம ஜியாங்ஷு கேட்க, இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு அந்த ஆளு சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு பயந்து நடுங்கிட்டே. பக்கத்துல இன்னொரு மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு, நாங்க விசாரிச்சு பாக்குறவங்க கண்டிப்பா கம்ப்ளீட்டா விசாரணை நடத்துறோம்னு சொல்ல, ராஜா இதுக்காக தான் நான் உள்ள தேடி வந்தேன், இன்னும் ஆனா விசாரணை முடியற வரைய என்னால இங்க இருந்து போக முடியாது, இப்போதைக்கு இந்த கேஸ நல்லா விசாரிப்பீங்கிற நம்பிக்கையில இங்க இருந்து கிளம்புறேன்னு ஜியாங்ஷு கிளம்ப அங்க உள்ள உட்கார்ந்து இருந்த 2 பசங்க ஓடி வராங்க. ஒருத்தன் பேரு ஜின்ரான், இன்னொருத்தன் பேரு யூ. 2 பேருமே நம்ம ஜியாங்ஷுவோட சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களும் பெரிய பெரிய குடும்பத்தோட பசங்க தான். ஓடி வந்துட்டு டேய் முன்னாடியே நீ ஏன் வர விஷயத்த சொல்லல, இன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் இருக்கான்ல லீமோ, அவனையும் கூட்டிக்கிட்டு நம்ம 4 பேரும் இன்னைக்கு ஒன்னா பார்ட்டி பண்றோம்னு சொல்ல ஜியாங்ஷு பாக்குறான். சரி ஓகே இன்னைக்கு நைட்டு நம்ம மீட் பண்ணி பார்ட்டி பண்ணலாம், அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஆளுங்களை நீ கொடுக்கணும் அப்படின்னு யூவை பார்த்து சொல்ல, அவ்வளவுதானே சரி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு யூவும் ஜியாங்ஷு கிட்ட பதில் சொல்றான். இங்க இன்னொரு பக்கம் இந்த லியாங் வேகமா வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாரு. லியாங்கோட அப்பா பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காரு, அதான் ஒரு அங்கிள் ஆண்டின்னு கூட தானியா போய் பேசினால அந்த அங்கிள் தான் உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. உன் காசு அந்த இளவரசன் கையில கிடைக்காத வரையும் நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு அங்கிள் சொல்ல, என் காசு எல்லாத்தையுமே இளவரசர் ஏற்கனவே எடுத்துட்டாரு, ஆனா அரண்மனையில இன்னும் சொல்லாம இருக்காருன்னு சொல்ல, இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல, என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, பேராசை தான் இருக்கத்திலே பெரிய ஆபத்தை கொண்டு வரும்னு புரியாதா,
நல்ல வேலை இப்ப இந்த தானியா குடும்பத்தோட உன் குடும்பத்துக்கு கனெக்ஷன் இருக்கு. தானியா குடும்பம் ராணுவ குடும்பம்ங்கிறதால ஜியாங்ஷு இந்த விஷயத்தை கோர்ட்ல வந்து பேச முடியாது. ஏன்னா அவங்க குடும்பத்தோட சப்போர்ட் உனக்கு இருக்கதால அந்த குடும்பத்தோட அந்த வெட்டிங் எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிரு. இல்ல அப்படி நீ முடிக்க முடியல, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா என்னால கூட உங்களை காப்பாத்த முடியாதுன்னு சொல்ல சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிடுறேன் அப்படின்னு லியாங்கோட அப்பா வீட்டுக்கு போறாரு. அங்க லியாங்கோட அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்க, சீதன பொருள்லாம் ரெடி பண்ணிட்டல, ஒரு குறையும் வரக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் தானியாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடணும். அப்பதான் நம்ம குடும்பத்தை பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இருக்கால, அதான் நம்ம பையன் தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி பிரெக்னென்ட் ஆக்கி வச்சிட்டு இருக்கான்ல, அந்த பொண்ணு இங்கதான் இருக்காளா, அவ இருக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு சொல்ல, சரி கவலைப்படாதீங்க, அவளை எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரத்துக்கு வேற இடத்துக்கு அனுப்பிடுறேன், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு வேலைக்கார பொண்ணு வரா. தானியாவும் ஃப்ரெண்டு மினாவும் சேர்ந்து விளக்கு திருவிழாவை வேடிக்கை பார்க்க போயிருக்காங்கன்னு சொல்ல, சரி ஓகே அப்ப அடுத்த பிளான பண்ணிட வேண்டியதான். நம்ம பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்றதை தவிர வேற வழியே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா யாரால தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. இங்க விளக்கு திருவிழாக்கு நம்ம தானியாவும் மினாவும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஹோட்டல் ரூம்ல ரூம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பக்கத்து ரூம்ல பார்த்தா நம்ம ஜியாங்ஷோ ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்களே, அந்த 3 பேர் ஒண்ணா உட்காந்துட்டு இங்க தானியாவும் மினாவும் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தானியா கரெக்டா எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. என் குடும்பத்தோட சப்போர்ட் இருக்குங்கிறதாலதான் இன்னைக்கு ஈஸியா அந்த ஆள் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். அவ்வளவு காசு வச்சிருந்தோம், ஆனா என்னோட குடும்பத்தை வச்சு நான் யூஸ் பண்ணிக்க விட மாட்டேன், அவன் குடும்பத்துக்கு நான் போய் நானும் மாட்ட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே யூ கரெக்டா உள்ள வரான். ஹாய்டா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கும் போதே மத்த 3 பசங்களும் சேர்த்து வாய மூடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. யூவும் உள்ள போய் உட்காந்துட்டு பக்கத்து ரூம்ல பொண்ணுங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து தானியா, உனக்கு என்ன தெரியுமாடி, அந்த ஆள் லியாங்கோட அப்பா இருக்கான்ல, ஒரு ரூம் ஃபுல்லா கவர்மெண்டோட பணத்தை ஆட்டையை போட்டு வச்சுட்டு இருந்தான்னு சொல்ல இங்க இருக்கிற பசங்க எல்லாம் கூட பயந்து போயிடுறாங்க. இந்த என்கேஜ்மெண்ட் நடக்க கூடாது, பண்ற தப்பெல்லாம் இவங்க பண்ணிட்டு பொண்ணுங்க மேல பழிய போட்டுருவாங்களாம். நான் எதுக்காக அந்த பழியை ஏத்துக்கணும்? அதுவும் இல்லாம யாரோ ஒருத்தனை வர ஒரு தொல்லைய வர நான் பார்த்தேன், அவன் கிட்ட என்னால ஹெல்ப் கேட்க முடியாத நிலைமை இருந்தது, என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு தானியா ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் கேட்டு இந்த பசங்க யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு முழிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, தானியா ரொம்ப தெளிவான பொண்ணு, இவ குடும்பத்தை எதுக்காக சம்மதம் பேச ட்ரை பண்றாங்கங்கறத எவ்வளவு சின்ன வயசுல நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் அவ யாருங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுவும் இல்லாம காசை எவனும் திருடி வச்சிட்டு இருக்கான், அத கூட எவ்வளவு கேஷுவலா அந்த பொண்ணு சொல்றா பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அப்போ மினா சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ கல்யாணம் பண்ணிதானடி ஆகணும், எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க பசங்களும் கல்யாணத்தை நிறுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜியாங்ஷு பாக்குறான், அவ்வளவு கஷ்டம் ஒண்ணும் கிடையாது, இங்க 3 குடும்பத்தோட பெரிய வீட்டு பசங்க தான் வந்திருக்கீங்க, நீங்க மனசு வச்சா அந்த பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்க, போதும் போதும் விளையாடாத, இஷ்டத்துக்கு பேசாதன்னு மத்த பசங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மினா சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்க பாருடி, உனக்கு ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஊர்லயே ஒருத்தனுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு, ஜின்ரான்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான்ல அப்படின்னு பக்கத்து ரூம்ல உட்கார்ந்து இருக்கிற பையனை பத்தியே பேச ஆரம்பிக்க உடனே திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா தானியா சொல்லிக்கிட்டு இருக்கா, இல்லடி அந்த பையன் ரொம்ப சாஃப்டான பையன், எனக்கு அவன்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், எனக்கு ஒரு பையனை பிடிக்கணும் அப்படின்னா பயங்கர வீரனா இருக்கணும், அடுத்தடுத்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறவனா இருக்கணும், என் குடும்பத்துக்கு எப்பவுமே ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருந்தா கூட இருந்து சப்போர்ட் பண்றவனா இருக்கணும், என்னை எப்பயுமே பத்திரமா பாத்துக்கணும், அதுவும் இல்லாம கேரக்டரும் ரொம்ப நல்லவனா இருக்கணும் அப்படின்னு இவ இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிக்க மினா பாக்குறா. அப்படி பார்த்தா இந்த நாட்டிலேயே ஒரே ஒரு பையன் தான் இருக்கான், அதான் நம்ம இளவரசர் ஜியாங்ஷு அப்படின்னு சொல்ல ஜியாங்ஷு ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஆனா நம்ம தானியா பாக்குறா, ஜியாங்ஷுவா அவன்லாம் சரிப்பட்டு வர மாட்டாண்டி, இன்னைக்கு எப்படி பிஹேவ் பண்ணா பாத்தியா, பாவம் அந்த பொண்ணு லியாங்கோட தங்கச்சி, அவனை இன்சல்ட் பண்ணிட்டு அனுப்பி வச்சுட்டான் அப்படின்னு சொல்ல, அவளை இன்சல்ட் பண்ணதால நீயும் ஹாப்பியா தானே இருந்த அப்படின்னு மீனா கேக்குறா. நான் ஹாப்பியா தான் இருந்தேன், ஆனா நாளைக்கு என்ன இன்சல்ட் பண்ணிட்டா, இல்ல இருக்கிற கோபத்துக்கு டெட் பாடியவே உள்ள கொண்டு வந்தவன் நான் ஏதாவது பண்ணிட்டேன் என்ன கொண்டுட்டா என்ன பண்றதுன்னு கேட்க, எனக்கு என்னவோ அந்த பையன் ரொம்ப மோசமானவன் மாதிரிலாம் தெரியல அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷூ எப்படி இருந்தது பாத்தியாடி, மண்ணோட உள்ள வரான், அரண்மனைக்குள்ள வரும் அப்படின்னு ஒரு டீசென்ட்டே இல்ல, எப்படி அவனெல்லாம் யாராவது கல்யாணம் பண்ணிக்க முடியும், சத்தியமா நான் மாட்டேன்ப்பா, பப்ளிக்கே பார்த்தாலே பயந்துட்டு ஓடுது அப்படின்னு எவ்வளவு ஜியாங்ஷுவை அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டு இருக்க, உன்னை பத்தி என்ன வார்த்தை சொல்றாங்க பாரு, நான் போய் ஒரு வார்த்தை கேட்டு வரேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இவளுக்கு என்ன பிடிக்காததுக்கு நான் தான் கொடுத்து வச்சுட்டு இருக்கணும், பொண்ணா இவ அப்படின்னு ஜியாங்ஷு திட்ட ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்ப யூ வெளியே வந்து இந்த பொண்ணுங்களை எட்டி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண தானியா மீனா கிளம்புறாங்க. தானியாவோட முகம் மாஸ்க்ல மூடி இருக்கு, மீனாவோட முகத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த யூக்கு மீனாவை பார்த்து அடுத்த செகண்டே புடிச்சு போயிடுது. இங்க தானியாவும் மீனாவும் விளக்கு திருவிழாவை பாக்குறதுக்கு ஜாலியா சுத்தி வந்துட்டு இருக்க. லியாங்கோட அம்மா தான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணால, அந்த மாதிரி லியாங் வந்துட்டு இருக்கான் பின்னாடியே. கரெக்டா தானியாவும் திரும்ப பாத்துடுறா, நீ தானியா தானே, நமக்கு தானே கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு லியாங் கேட்க, இங்க பாருங்க இன்னும் கல்யாணம் ஆகல, எதுக்கு என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க, வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானியாவும் மீனாவும் அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா லியாங் விடுற மாதிரி இல்ல, அப்படி சொல்லியும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். கரெக்டா அங்க ஒரு பையன் நிக்கிறான்,
இந்த ஆளை பார்த்தா சரி கிடையாது அப்படின்னு லியாங்கும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு திருடன், அந்த திருடனை போய் புடிங்க அப்படின்னு லியாங் அவன் ஆளுங்க கிட்ட சொல்ல வேகமா அவனை போய் புடிச்சிடுறாங்க. இந்த சத்தம்லாம் கேட்டு அங்க நம்ம ஜியாங்ஷுவோட ரூம்ல இருந்து பசங்க எட்டி பாக்குறாங்க. என்னது இது, ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு இத்தனை பேர் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க, ஏதோ ஒண்ணு நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பையன் போய் ஜியாங்ஷு கிட்ட சொல்ல இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஜியாங்ஷுவும் நான் அவனை பிடிக்கிறேன் அப்படின்னு வெளியே வந்துட்டு இருக்கான். ஆனா இங்க நடக்கிற கலவரத்தை பயன்படுத்தி வேகமா தானியாவை பக்கத்துலயே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. உடனே லியாங் போயிட்டு நான் காப்பாத்துறேன் அப்படின்னு போறான். வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு மீனா போய் தடுத்து நிறுத்துறா. ஏன்னா இப்ப போய் அவன் காப்பாத்திட்டா, தொட்டு தூக்கிட்டான், இவன் தான் கல்யாணம் பண்ணணும்னு கன்ஃபார்ம் ஆயிடும் மீனா பயப்படுறா. ஆனா தானியா இவன் நம்மள தொடாமலே எஸ்கேப் ஆகணுமேனு தண்ணிக்குள்ள அந்த பையன் காப்பாத்துறதுக்கு வந்தா கூட வாயிலேயே பயங்கரமா எட்டி ஒரு உதச்சிட்டு தானியா தண்ணிக்குள்ளேயே ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்கா. அந்த பக்கமா ஒரு திருடன் வந்தான்ல, அந்த திருடனை ஜியாங்ஷு பிடிச்சிட்டு இவனை கூட்டு போயிட்டு நல்லா விசாரிங்க அப்படின்னு சொல்ல தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் கேக்குது. ஜியாங்ஷு டக்குன்னு கையில இருக்கிற பெல்ட்டை வீசி எரிஞ்சு அந்த கையை பிடிக்க வச்சுட்டு தண்ணிக்குள்ள இறங்காமலே இவளை தூக்கி காப்பாத்திடுறான். அவளை தூக்கி கையில வச்சுட்டு இருக்கும் போது நீயா மறுபடியுமா அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஜியாங்ஷுக்கும் பக்கத்து ரூம்ல பேசுனது இவதான் அப்படிங்கிறது முகம் சரியா தெரியல போல. ஜியாங்ஷு ஒரு கிளப்புக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு தானியாக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது யூ உள்ள வந்துடுறான். என்னடா ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கியாமேடா, யாரு அப்படின்னு கேட்க அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்த பொண்ணு நான் போய் கொஞ்சம் சூப் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போறா. யாரா மிங்கு குடும்பத்து பொண்ணு தானியாவை தானே கூட்டு வந்துட்டு இருக்க, உடம்பு சரியாம போயிடுச்சா, தண்ணிக்குள்ள விழுந்துட்டாளா அப்படின்னு யூ ஒன்னொன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவளோட ஃபேமிலி எங்க தேடிக்கிட்டு இருக்க, ஃப்ரெண்ட்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க, அவளுக்கு விஷயத்தை கொடுத்து அனுப்ப சொல்லு அப்படின்னு ஜியாங்ஷு தானியாவோட ஒரு ஹேர் பின் எடுத்து கொடுக்குறான். ஒரு வேலைக்கார பொண்ணு ஓடி வரா. நேரா மினாவை பார்த்து மேடம் வீட்டுக்கு போயிட்டாங்க, சமைச்சிட்டு இருக்காங்க, உங்களையும் கூப்பிடுறாங்க, தண்ணிக்குள்ள அவங்க இருக்காங்கன்னு யாரு சொன்னது, லியாங்க பாருங்க அவர் தான் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு போலன்னு சொல்ல மினா பாக்குறா. அட ஆமா லியாங் பாவமா தண்ணிக்குள்ள விழுந்துட்டியா, சரி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு நேரா அவளும் அந்த கிளப்புக்கு போயிட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள தானியா கண்ணு முழிச்சிடுறா. ஏஞ்சு பார்த்ததுமே யூ இங்க பாருங்க இந்த பையன் தான் உங்களை காப்பாத்தினாரு அப்படின்னு ஜியாங்ஷுவை இன்ட்ரோடியூஸ் பண்ண என்னது நீயா அப்படின்னு கேட்டு மறுபடியும் அவ ஷாக் ஆயிட்டு இருக்கா. உங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒருத்தங்க தெரியுமா அப்படின்னு யூ கேட்டுட்டு இருக்கான். இல்ல அவனை எனக்கு தெரியாது, நான் இங்க இருந்து உடனே கிளம்புறேன், என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா உங்களை பார்க்க பெரிய வீட்டு பையன் மாதிரி இருக்கு, இவன் கூட எல்லாம் தொடர்பு வச்சுக்காதீங்கன்னு ஜியாங்ஷுவை பத்தி கேவலமா நம்ம யூ கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து தானியா கிளம்பிட்டு இருக்கா. இப்போதைக்கு நீங்க இருந்து வெளியே போகாத, அதுவும் இல்லாம உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருக்கிறத பத்தி எங்கேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல தானியா கதவை ஓபன் பண்றா. உள்ள பார்த்தா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் கொஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிளப் அது. கதவை க்ளோஸ் பண்ணிட்டு யோ எதுக்குயா என்ன இந்த இடத்துக்கு கூட்டு வந்தீங்க அப்படின்னு தானியா கேட்டுட்டு இருக்கா. என் மானத்தை வாங்க பாக்குறீங்களா அப்படின்னு. அங்க வேலை பாக்குற பொண்ணு இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால அந்த பொண்ணு வந்துடுறா. நான் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல தானியா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா மினாவும் அங்க வந்துடுறா. கிளப்புக்கெல்லாம் வர வேண்டி இருக்கு அப்படின்னு நேராவ உள்ள போயிட்டு இருக்க. கரெக்டா அங்க யூ வந்துடுறான். இவன் தான் பார்த்து ஃபர்ஸ்டே காதல்ல விழுந்தான்ல, நீங்க யாரை தேடுறீங்களோ எனக்கு தெரியும் அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருக்கான். யாரா நீ என் ஃப்ரெண்டை கொண்டு வந்து எங்கடா வச்சிருக்க, நம்ம மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுட்டு மினா நேரா அடுத்து உள்ள போயிட்டு இருக்கா. உள்ள ரூம்குள்ள போய் பாக்குறதுக்குள்ள தானியா அங்க இருந்து எஞ்சி ஓடி போயிருக்கா. என் ஃப்ரெண்டு எங்க அப்படின்னு மினா கத்திக்கிட்டே வர ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம தானியா ஜியாங்ஷு வர வழிக்கு முன்னாடியே ஒளிஞ்சிட்டு ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, நீ பாட்டுக்கு வந்து ரொம்ப லேட் பண்ணிட்ட அப்படின்னா எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும், நீ பேசிட்டு இருந்ததை கேட்டேன், இப்போ லியாங்க குடும்பத்தை பத்தி இதோ விசாரிக்கிறேன்னு சொன்னேன், அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற லியாங் தான் பிரெக்னென்ட் ஆக்கியிருக்கான், அந்த பொண்ணை ஊரை விட்டு அனுப்ப பாக்குறாங்க, அனுப்பிட்டாங்கன்னா என்னோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது, நான் பிரச்சனையில மாட்டிக்குவேன், பெரிய ஆபத்துல மாட்டிக்குவேன், உன்னை பார்த்தா ரொம்ப மோசமானவ மாதிரி தெரியல, நீ என்னை காப்பாத்தி இருக்கல, எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுப்பான்னு சொல்ல இங்க பாரு உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து போயிடுன்னு சொன்னேன்ல அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருந்து ஜியாங்ஷு கிளம்பி போயிடுறான். இங்க இந்த லியாங்கோட அப்பா வந்து அங்கிள் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. நீ சும்மா இருக்க மாட்டியா, எதுக்கு தானியாவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்ட, அவளுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சு உன் உயிரோடயே இருக்க மாட்ட பாத்துக்கோ, அதுவும் இல்லாம ஏற்கனவே ஒரு பொண்ணை பிரெக்னென்ட் ஆக்கிட்டு வீட்லயே வர வச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அந்த அங்கிள் கேட்க அந்த பொண்ணு இங்க இருக்க மாட்டா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லியாங்கோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.